வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். கவிஞர் அவர்கள் வந்து 2 தினங்களாக ஸ்டுடியோ பக்கத்து வரல. என்னன்னு கேட்டோம்னா ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டேன், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றாப்ல. அதை பற்றி நம்ம கேட்போம். என்ன கவிஞர் அவர்களே, 2 தினங்களாக ஸ்டுடியோக்கு வரவில்லை? ஒரு பிஸி ஷெட்யூல் தான், எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வேலை. உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க கவிஞரே. ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் பிஸி ஓகே ரைட்டு. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராசதமிழன். இன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம். ஆமாம் ஆமாம், அவங்கள பற்றின ஒரு பெரிய சூட்டான ஹாட்டான டாபிக் இருக்குது. ஹாட் நியூஸ்னாவே தாவைக்கா தானே. ஜஸ்ட் இப்போ தான் காதில் கேட்டுட்டு அப்படியே ஓடியாந்தேன் நான் ஸ்டுடியோக்கு. சொல்லுங்கள், அந்த ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்போம். ஒரு சில வேர்ட்களுக்கு வந்து சொன்னோம்னா, இப்போ ஒரு அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லலாம். சொல்லுங்கள். சரியா? HCL. Hindustan Computer Limited. வெரி குட். HLL. தெரியல. ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட். சரியா? இன்னொன்று இப்போ கேட்க போகிறேன். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கட்சிக்கு தொடர்புடையது. டிவி கேக்கு. சொல்லுங்க கேட்போம். HLA. இருங்க நான் சொல்கிறேன். ஹோம் ஏன்னது என்னன்னு தெரியலையே. நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஹோம் லெவல் ஏஜென்ட். ஹோம்ன்றது கரெக்டாக சொல்லிட்டேன், அந்த எல்ஏன்றது கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் டிவிக்கு என்னால் ஹோம்னு கரெக்டாக சொல்லிடுவீங்க, அது எனக்கு தெரியும். ஹோம் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை சரி இன்னையிலிருந்து தமிழக வெற்றி கழகமானது உருவாக்க போகிறாங்க. இதனோட வேலைகள், இதனோட அடிப்படை, எதனால இதை உருவாக்கப்படுறதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாகவே உங்களுக்கு இருக்கும். என்ன ஹோம் லெவல் ஏஜென்ட்னா என்ன, ஏன் இந்த அமைப்பு? ஏற்கனவே வந்து அவங்க வந்து மாவட்ட செயல் நியமனம் முடிஞ்சிருச்சு, ஒன்றிய செயல் நியமனம் முடிஞ்சிச்சு, பூத் ஏஜென்ட் வரையும் போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. ஆமாம். அடுத்து என்ன ஹோம் லெவல் ஏஜென்ட் புதுசாக இருக்கே? இதுதான் ஐ டாபிக். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சிகளிலுமே இல்லாத ஒரு சில அமைப்புகள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி, அது போக இன்னும் வந்து பயங்கரமாக வேலை பார்க்கணுன்றதுக்காண்டி, கட்சியை வந்து வெற்றி பெற வைக்கணுன்றதுக்காண்டி HLA என்ற ஹோம் லெவல் ஏஜெண்டை உருவாக்குறாங்க அவங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த HLAன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பம், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஏஜெண்டை உருவாக்கணும். சரி. அப்போ ஒரு ஓட்டுன்றது கன்ஃபார்ம்டு அந்த வீட்டுக்குள்ள. சரி, சரியா? அந்த ஹோம் லெவல் ஏஜெண்டை உருவாக்கி மற்றவங்களையும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அதை ஓட்டா மாற்றுறதுக்காண்டி உருவாக்குறது தான் இந்த HLA. கன்வர்ஷன்னா ஓட்டா கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் வேற கன்வர்ஷனுக்கு போயிட்டேன். கவிஞர் அவர்களே, ஓகே, உண்மையிலே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் அவர்கள் வந்து தினமும் புதுசாக ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் சொல்லலை, மேலே உட்கார்ந்துருக்க நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்களோட அறிவுறுத்தலின் பெயரில் நடந்து கொண்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியே வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படி வருங்க. ஆமாம், ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி HLA ஏஜென்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போட்டாலும் குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்தில் தாவேகா அணியினர் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார்னு சொல்லலாம். கண்டிப்பாக. என்ன இது வந்து வெற்றியா தோல்வியா என்பதை வந்து நம்ம வந்து போய் பார்ப்போம். சரிங்களா? ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு புதிதாக, ஏன்னா எந்த கட்சியிலையுமே இந்த அமைப்பு முறை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இதை எப்படி ஆலோசித்து இதை செய்தார்ன்றது தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த ஓட்டு விழுதோ விழுகலையோ, வைட்டமின் பி போய் சேர்ந்தால் ஓட்டு விழுவோம். அதனால் வந்து வைட்டமின் பி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழுவும். நீங்கள் வைட்டமின் பின்றது வைட்டமின் எம் மாதிரி தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, அது அவங்களுக்கு புரியும். நம்ம வந்து வைட்டமின் கன்வெர்ட் பண்ணோம்னா வைட்டமின் பி என்னமோ ஏதோ. ஆனால் விஜய் அவர்கள் புதுமை புகுத்துறதுல வல்லவராக இருக்கிறாரு. அவர் கட்சிக்கு இந்த விஷயம் வந்து வெற்றி சேர்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் ஸ்டைலில் சொல்லுங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுமா? இப்படி பண்ண சொல்லுங்க. அவர் வேற மாதிரி செய்வார், இப்படி செய்வார். சரியா? அதனால இந்த அமைப்பு வெற்றி பெறுமா வெற்றி பெறா என்பதை நம்ம இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக காணலாம். அது வெற்றி பெறுதோ இல்லையா, இந்த வீடியோ வைரல் ஆயிரும். கண்டிப்பாக விஜய் பேரை சொன்னாலே வைரல்.